தொடர்ந்து உலகம் ஒரு எமர்ஜென்சில தான் இருக்கு. அதுல இப்ப இருக்கிறது தான் அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேலோட யுத்தம். இதற்கு முன்னாடி ரஷ்யா, உக்ரைன் யுத்தம். அதற்கு முன்னாடி கோவிட் போன்ற பெரும் தொற்று. இந்த மாரி ஏதோ ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சில தான் உலகம் ரொம்ப காலமா இருக்கு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலயும் இந்தியா தன்னோட செல்வாக்க உலக அரங்குல தன்னோட செல்வாக்க உயர்த்திக்கிட்டே இருக்கு. அப்படிதான் இப்ப ஈரான், அமெரிக்கா யுத்தத்திலயும் இந்தியா சம்பவம் பண்ணியிருக்கு. அத 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். உதாரணமா கோவிட் காலகட்டங்கள்ல இந்தியா வேக்சின கண்டுபிடிச்சு, அத ஐரோப்பா முழுக்க கொண்டு போய் முழு செல்வாக்க எடுத்தோம். ஐரோப்பால இப்ப வரை ஏற்கனவேவும் நம்ம கொடி பறந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கொடிய அசைக்கவே முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு மாற்றம் பெற்றுச்சு. அதுக்கடுத்து உக்ரைன் யுத்தம். கேட்கவே வேண்டாம். அமெரிக்கால 2 அதிபர்கள் பைடன் ஆகட்டும், ட்ரம்ப் ஆகட்டும் 2 பேரும் வெவ்வேற பார்ட்டிய சேர்ந்தவர்கள். 2 பேர்ட்டயுமே அந்த உக்ரைன் யுத்தத்துல இந்தியா தப்பிச்சு வந்துச்சு. அது மட்டும் கிடையாது. ஐரோப்பால இருக்கக்கூடிய 1 டசன் பிளேயருக இந்த 2 அமெரிக்காக்கும், ஐரோப்பா பிளேயருக்கும் எண்ணெய் ஊத்துறது தான் என்னோட கடமைன்னு சுத்திக்கிட்டு இருந்த வீணா போன உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. இம்புட்டு பேர்ட்ட இருந்து தப்பிச்சு, டிஸ்கவுண்ட்ல ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குனோம். ரஷ்யா கிட்ட பிரச்சனையே இல்லாம ரஷ்யாவ பார்த்து சிரிச்சா கூட கோவம் வந்துரும் அமெரிக்காக்கு. ஆனா இவ்வளவு பெரிய சம்பவத்த பண்ணிட்டு, அமெரிக்கா தோள் மேலயே கை போட்டு ஏகப்பட்ட விஷயங்களையும் நம்ம பேச்சுவார்த்தையில செஞ்சுகிட்டு இருந்தோம். அமெரிக்கா கிட்ட இது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர ஆட்டம், வெற்றி பெற்றோம். இதே ஸ்டைல்ல எல்லாரும் போங்கடா அப்படின்னு வழியையும் காமிச்சோம். ஆனா ஈரான் யுத்தம் அப்படி இல்ல. நீங்க தான்டா முதல்ல மாட்றீங்க அப்படின்னு சொல்லி உலகத்துல எல்லா பேரும் பேசுனாங்க. ஏன்டா அப்படின்னு கேட்டோம்னா, கச்சா எண்ணெய் தான் நீங்க வெளியில இருந்து தானே இறக்குமதி பண்ணி ஆகணும். இப்ப ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்லாம் மூடிருவோம். அதுக்கடுத்து அமெரிக்கா வம்பு பண்ணுவான். எப்படியும் மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்லி சூடம் ஏத்தாம சத்தியம் பண்ண ஆட்கள் நிறைய பேர் இருந்தாய்ங்க. உள்ளூர்ல இருந்தாய்ங்க, வெளியூர்ல இருந்தாய்ங்க. ஆனா எல்லா பயலுகளுக்கும் அதிர்ச்சி. காரணம் என்ன அப்படின்னா, 2 கப்பல்கள் நிம்மதியா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ தாண்டி வந்து சேர்ந்துருச்சு. சரி இது வந்தனால தான் இப்ப பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் இருக்கான்னு கேட்கக்கூடாது. காரணம் நம்மளோட கையிருப்பு அப்படிங்கிறது பலமா இருக்கு. ரிசர்வ் பயங்கரமா இருக்கு. யுத்தம் கிதியம் வந்துருச்சுன்னா, யுத்தம் வந்தாலும் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் பயங்கரமா இருக்கு. எந்த பிரச்சனையுமே கிடையாது. எப்ப? ஒரு 2, 3 மாசத்துக்கே பிரச்சனையே கிடையாது. இருந்தாலும் டெலிவரிகள் நிக்காம நம்மளால எடுக்க முடியுது அப்படிங்கிறது மிகப்பெரிய மைலேஜ். இப்படி எடுத்த காலகட்டம். அதாவது இப்ப இந்திய கடல் பகுதிக்குள்ள வந்து ஏறக்குறைய ஆஃப்லோடே நடந்துகிட்டு இருக்கும் நம்ம பேசும்போது. இந்த காலகட்டங்கள்ல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ இந்திய கப்பல்கள் தாண்டி வர காலகட்டங்கள்ல ஈரான கிழிச்சுப்புட்டேன், தொங்க விட்டுட்டேன். நீ வேணா போய் மடிச்சு வச்சுக்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த அதிபர் ட்ரம்ப் அவர் சார்ந்த 2 கப்பல்கள் தாக்கப்படுது. அதுல ஒண்ணு பத்தி எரியிற ஃபுட்டேஜே ரோட்டுக்கு வந்துருச்சு. கடல்ல இருந்து ரோட்டுக்கே வந்துருச்சு. அந்த அளவுக்கு வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அதே காலகட்டத்துல தான் இந்த 2 கப்பல் வெளியில வருது. நிம்மதியா வருது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்டின்னா, இந்தியாவோட ராஜதந்திர ஆட்டம் அமெரிக்காவை மிஞ்சி அந்த இடத்துல சாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிப்போச்சு. பெரும்பாலும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் விவகாரத்துல சாதிக்கணும் அப்டின்னா, ரொம்ப பெரிய ஆதரவு ஈரான் கிட்ட வேணும். ரொம்ப பெரிய ஆதரவு ஈரான் கிட்ட இருக்கு அப்புட்னாலே, அமெரிக்கா கிட்ட வம்பு தும்பான ஆட்களா மாறி போயிருவோம். ஆனா 2யும் சமாளிச்சு, அமெரிக்கா கூடயும் நமக்கு இப்ப சுமூகமான உறவு தான். எப்பயுமே நல்ல உறவு தான். சும்மா அடிச்சுக்குவோம், பண்ணிக்குவோம். அவனுங்க கோவமா பேசினா நம்மளும் கோவமா பேசுவோம். அவனுங்க சிரிச்சு பேசினா நம்மளும் சிரிச்சு பேசுவோம். அம்புட்டு தான் அமெரிக்க, இந்திய உறவு அப்படிங்கிறது. அத அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு, இந்த பக்கம் ஈரானோடயும் ஒரு உறவு மெயின்டெயின் ஆகுறனால தான், ஈரான் இதுக்கு முன்னாடி சீன கப்பல்களுக்கு மட்டும் நாங்க அனுமதி தர்றோம் அப்படின்னாய்ங்க. அப்புறம் ரஷ்ய சம்பந்தப்பட்ட கப்பல்களுக்கு அனுமதி அப்படின்னு 2டே வலுவான ஸ்டேட்மெண்ட் தான். அந்த 2 வலுவான ஸ்டேட்மெண்ட் அத தாண்டி ஒண்ணும் ஒரு பயலுக்கும் கிடையாதுன்ட்டாய்ங்க. இதுக்கு மேல யாருக்காச்சும் இந்த ஆட்டத்துல உள்ள நுழைய வேணும், பங்கேற்கணும், இடம் வேணும் அப்படின்னா சிம்பிள். அமெரிக்காவோட உறவ துண்டிச்சுக்க அப்படின்ட்டாய்ங்க. அதுக்கப்புறம் உலகத்துல எந்த மூலையிலயும் கப்பல் போய் தொலையாதேடா அப்படின்னு கேட்டா, அது உன் பிரச்சனை. இங்க வரணும் அப்படின்னா அமெரிக்கா கிட்ட நீ நோ சொல்லணும்ட்டாய்ங்க. இது பரவால்ல இருக்கட்டும். 2, 3 நாள் கப்பல் அங்கேயே நங்கூரத்திலேயே நிக்கட்டும் அப்படின்ட்டாய்ங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம தட்டி கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி கப்பலே வெளில வரலையா அப்படின்னு கேட்டா, சீன கப்பல்கள் வந்துச்சுன்னு நம்மளே பார்த்தோம். ரஷ்ய கப்பல்கள் வந்துச்சுன்னு நம்மளே பார்த்தோம். ஆனா இது 2மே பெரிய அளவுல இந்த டிரான்ஸ்பாண்டர் போன்ற விஷயங்கள ஆஃப் பண்ணி தான் பயணிச்சார்கள். ஏன் அப்படின்னா, அது பூராமே ஸ்மக்லிங்கு.
நல்ல டிஸ்கவுண்ட்ல மார்க்கெட்டுக்குள்ளேயும் ஃப்ளட் பண்றதுக்காக செட்டப் பண்ணப்பட்ட கப்பல்கள். எதுவும் அந்த நாட்டோட தேவைகளுக்குன்னு கிடையாது. ஸ்மகிள் பண்ணி நெறைய கொண்டு போறதுதான். உதாரணமா சீனாலாம் ஏறக்குறைய 600 கப்பல்களை இதே காலகட்டத்தில, இந்த 2 நாள்லயான்னு கேட்கக்கூடாது. இந்த பிரச்சனை வரக்கூடிய இந்த 12 நாளைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லயே தட்டி தூக்கிட்டு வந்துட்டாய்ங்க. எல்லாமே டிரான்ஸ்பாண்டர ஆஃப் பண்ணிட்டு, ஈரானோட முழு ஆதரவோட ஈரான்ல இருந்து தானே ஸ்மகிள் பண்ணி கொண்டு வராய்ங்க. இப்படி போன கப்பல் தான். ஆனா ரொம்ப கெத்தா டிரான்ஸ்பாண்டர் ஆஃப் பண்ணாம கொடிய பறக்க விட்டு 2 கப்பல் வருது. அத ஈரான் ஒண்ணும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு, ஈரானும் நாங்களும் ஒண்ணும் செய்ய மாட்டோமே அப்படின்னு சொல்லி பயணிச்ச ஒரே கப்பல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ்ல இந்திய கப்பல்கள் தான். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எதார்த்தமான உண்மை இதான். அன்னை அமெரிக்காவுக்கு இது பிடிக்குமா அப்படின்னு கேட்டா, அன்னை அமெரிக்காவுக்கு இது பிடிச்சு தான் ஆகணும். காரணம் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா, நம்ம திறமை மட்டும் பத்தாது. அதிர்ஷ்டம் வேணுமான்னு கேட்கக்கூடாது. அது எப்பயுமே வேணும். சூழ்நிலையும் பொருந்தி வரணும். அந்த சூழ்நிலை தான் இப்ப நமக்கு பொருந்தி வருது. உதாரணமா, என்னதான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ் பாதிக்கப்பட்டிருந்தாலும், நெறைய டெலிவரிகள் ஓமன்ல இருந்து வர ஆரம்பிச்சுச்சு. இந்த சைடு ஓமனோட போர்ட்டுகள்ல இருந்து லேண்ட் வழியா கனெக்ட் ஆயி, இந்த பக்கம் ஷிப்ல பெரிய அளவுல வெளியேத்திக்கிட்டு தான் இருந்தார்கள். ஆனா, அது ஒரு கணிசமான லெவலுக்கு போல. இருந்தாலும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஓமன்ல நிற்கக்கூடிய கப்பல்கள் அடிபட்டுச்சு. அது நேரடி உத்தரவா கூட இருக்காது. அத பத்தி நம்ம விரிவா தேசபக்தியில பார்த்திருக்கோம். பார்க்காதவங்க அங்க போய் பாருங்க. ஓமன்ல பர்ட்டிகுலரா ஏன் ஈரான் சம்பவம் பண்ணுச்சு? ஓமன் துறைமுகத்துல இருந்த ஆயில் டேங்க் ஏன் தகர்க்கப்பட்டுச்சுங்கிறத விரிவா அதுல பேசியிருக்கோம். அதனால திருப்பி அத சிடிஎன்ல பார்க்க தேவையில்ல. அந்த சூழ்நிலை இப்ப அமெரிக்காவுக்கு இல்ல. ஓமன் வழியா கொஞ்சூண்டு எக்ஸிட் கிடைச்சுச்சு. இப்ப அதுவும் இல்ல. அதுவும் இல்லை அப்படிங்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா இந்தியா போன்ற நாடுகள் ராஜதந்திர வழியில இந்த மாரி டெலிவரிகள வெளியில எடுக்கிறது ட்ரம்ப்புக்கு நல்லது. ஒண்ணுமே போகல அப்படின்னா, எல்லா பேரும் ட்ரம்ப்போட கழுத்துல கத்திய வச்சுருவாய்ங்க. அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்கக்கூடாது. அங்கேயும் செனட்டு, காங்கிரஸ், ஓட்டு அரசியல் எல்லாம் இருக்கு. அங்கேயுமே விலைவாசி கன்னா பின்னான்னு உயர்ந்துகிட்டு இருக்கு. ட்ரம்ப் செம்ம பிரஷர்ல இருக்காரு. சொல்லப்போனா ஈரானுக்கு வாழ்வா சாவா அப்படிங்கிற மாறி போயி, ஏறக்குறைய அமெரிக்காவுக்கும் அதே நிலைமை தான் அப்படிங்கிற ரேஞ்சுல அண்ணன் ட்ரம்பே நிக்கும்போது, இந்த மாரி டெலிவரிகள எல்லாம் அவரு கண்டுக்கவே மாட்டாரு. இன்னும் சொல்லப்போனா, அவரு சாமிய போய் கும்பிடணும். "அப்பா சாமிகளா 2 என்ன 40 இதே மாரி எடுத்துட்டு போயிருக்க கூடாதா?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கணும். மேக்ஸிமம் கேட்பார். நம்மகிட்ட சொல்ல மாட்டாரு. சொல்லாத வரையும் நல்லது. சொல்லியாவது தொலைச்சுட்டாரு அப்புட்ன்னா, அப்புறம் இன்னமும் சிக்கலாயிரும் இந்த நிலைமை. இப்படி ஒவ்வொரு யுத்த களங்கள்லயும் இந்தியாவோட ராஜதந்திர ஆட்டங்கள் உயர்ந்துகிட்டே இருக்கு. இது இந்தியாவோட செல்வாக்க உயர்த்துது. இதன் மூலியமா பொருளாதார பலமும் நம்மனால பெற முடியும். வருங்காலங்கள்ல இந்த எனர்ஜி மார்க்கெட் பெரிய அளவு டிஸ்டர்ப் ஆனாலும் நம்ம தப்பிச்சுக்கிட்டு தான் வரோம். இப்ப கூட பெரிய அளவு க்ரூட் ஆயில்ல தப்பிச்சுக்கிட்டு தான் வரோம். கேஸ்ல மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் கமர்ஷியல டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சிருக்கார்கள். இந்த மாரி ஏதாச்சும் ஆட்டம் வந்துச்சு அப்படின்னா, வருங்காலங்கள்ல இப்ப இம்மீடியட்டா மாத்த முடியாது. எது? இந்த ரெஸ்டாரண்ட் கேஸ் இப்போதைக்கு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கே, இத மாத்த முடியாது. அதே சமயம் அந்த ரெஸ்டாரண்ட் கேஸ்ல சிக்கனமா, சிக்கலையா அப்படிங்கிறத நேத்து விரிவா சிடிஎன்லயே பார்த்திருக்கோம். பார்க்காத நண்பர்கள் பார்த்துருங்க. அதனால தொடர்ந்து ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் யுத்தத்துல இந்தியா ராஜதந்திர ஆட்டத்துல சமத்து புள்ளையா கொடிய பறக்க விட்டுருக்கு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.